Hello Max teachers, good morning. Applied Mathematics 2ல நம்ம வந்து trigonometry functions பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைடர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதோடைய டொமைன், அதோடைய ரேஞ்ச், அதோடைய பீரியட், அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ, அதோடைய மினிமம் வேல்யூ, ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஸ்பாஸ் ஷிஃப்ட். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய இன்புட் பாரில் போயிட்டு நம்முடைய கிவன் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனை இன்புட்டாக கொடுக்கலாம். கேபிட்டல் ஏ ஸ்பேஸ் சைன் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், கேபிட்டல் பி எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் சி. இன்புட் பாரில் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்ன கேட்குதுன்னா, இந்த ஏபிசிக்கு வந்து ஸ்லைடர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவான்னு கேட்கும். நம்ம என்ன சொல்லணும்னா க்ரியேட் ஸ்லைடர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நமக்கு வந்து 3 ஸ்லைடர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷனோடைய கிராஃப் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வேல வந்துடும், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற நேமில் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இன்புட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் இன்புட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? நான் அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸில் போனீங்கன்னா இன்புட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வச்சு கிளிக் பண்ணலாம். கேபிட்டல் ஏ ஈக்குவலன் டோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்லைடு இருக்குது. நம்ம எதை தான் லிங்க் பண்ண போகிறோன்னா ஏ. ஸோ ஏவை லிங்க் பண்ணி ஓகே. இதை மேலே இங்கே வச்சு கிளிக் பண்ணால் திரும்ப இன்புட் பாக்ஸ் வரும். ஏன்னா நம்ம மூவ் டூலை யூஸ் பண்ணி இன்னும் டீசெலக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக என்ன டூலை செலக்ட் பண்ணமோ அதுவே தான் இருக்கும். கேபிட்டல் பி ஈக்குவலன் டோ பிங்கிற ஸ்லைடரை லிங்க் பண்ணி ஓகே கொடுக்கலாம். அதே போல் இங்கே கிளிக் பண்ணி கேபிட்டல் சி ஈக்குவல் டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த சி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. இதே போல் இங்கே கிளிக் பண்ணி எஃப் ஆஃப், அதாவது ஃபங்க்ஷன்னு கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எதை லிங்க் பண்ணோம், ஃபங்க்ஷனுங்கிறது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது கிளிக் ஆகிடுச்சு. இந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு பாதி மறைஞ்சிருக்கு. நமக்கு வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸ் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸுடைய கலர் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஆகிருக்கும். இந்த லாக்கை எனபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலான்னா திரும்ப லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2 இருக்கணும், ரேடியனில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணு, கிராஃபிக்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது கிராஃபிக்ஸ்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் இன் கிராஃபிக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆக்சிஸ் வேணும், எக்ஸ் ஆக்சிஸ். அதில் போயிட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் 5/2 செலக்ட் பண்ணி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அது 5/2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் நமக்கு வந்து வேணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், சம் 5ன்னு அசைன் பண்ணுறோம். பிக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், சம் 3ன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். சிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், என்ன வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு அசைன் பண்ணுறோம். கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த கிராஃப் நமக்கு கிடச்சிருச்சு. இது நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதோடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிட்டல் டி ஈக்குவலன்ட்டோ டொமைன் வந்து நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா -∞ to +∞. அதை எப்படி கொடுக்கலாம்னா மைனஸ் இங்கே சிம்பிள்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் +∞ கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா என்டர் கொடுங்க. ஸோ இந்த என்டையர் ஆருமே வந்து இந்த எக்ஸாக்ட் என்டையர் ஆர், அதாவது -∞ to +∞, இது ஃபுல்லாகவே இந்த சேடாக ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது டொமைன். இதை ஹைட் பண்ணிடலாம். இப்போ ரேஞ்ச் வேணும், கேபிட்டல் ஆர் ஈக்குவலன்ட்டோ ரேஞ்சு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 to +5 நம்ம அதான் கொடுத்துருக்கோம். -5 to +5. இப்போ அதை எப்படி பார்க்கணுன்னா -5 இது வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ என்ன கொடுக்கணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவலன்ட்டோ என்ன கொடுக்கணும்னா எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவலன்ட்டோ +5. இதில் கவனிக்கணும், என்ன விஷயத்துக்கு கவனிக்கணும்னா எக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ டொமைன், ஒய்ன்னு கொடுத்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரேஞ்ச். என்டர் கொடுங்க.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஞ்ச். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோடைய பீரியட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா பீரியட் PERIOD ஈக்குவலன்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னென்னா 2 பை ஸ்பேஸ் விட்டு PI டிவைடட் பை என்ன பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் B. அப்போ என்ன பண்ணணும்னா ஏபிஎஸ் ஆஃப் போட்டிங்கன்னா கமெண்ட் வரும், அதில் கேபிட்டல் P கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதோடைய பீரியட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 2.09. இந்த இது ஆரையும் ஹைட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கு கேபிட்டல் M ஈக்குவலன்ட்டோ மேக்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டோன்னே நமக்கு ஒரு கமெண்ட் வரும். அதில் மேக்ஸிமம் இன்டர்வல் என்னன்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ இந்த கமெண்ட்டை தான் யூஸ் பண்ணோம். இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் அப்படி ஒரு டேப் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, எண்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் PI பை டிவைடட் பை ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்க. மாடுலஸ் பிக்கு பதிலாக ஏபிஎஸ் கமெண்ட்டு கேபிட்டல் B கொடுத்து என்ன பண்ணுங்கள் என்டர் கொடுங்க. ஸோ இதான் அந்த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அந்த கோஆர்டினேட் வந்து இங்கே அல்ஜிப்ராவில் நம்ம பார்க்கலாம். இதோட மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ தான், ஒய் கோஆர்டினேட் ஆஃப் கேபிட்டல் M கொடுத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5 கண்டுபிடிக்கும். இதே போல் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மினிமம் வேல்யூ. அதுக்கு ஸ்மால் m ஈக்குவலன்ட்டோ மினி அப்படின்னு கொடுங்க. MIN கொடுத்த உடனே பாருங்கள் இந்த கமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் ஃபங்க்ஷன் வந்து என்னது F. ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே இன்டர்வல் தான் 0. எண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் பை ஸ்லாஷ் ஏபிஎஸ் ஆஃப் கேபிட்டல் B கொடுத்து என்டர் கொடுங்க. அந்த வேல்யூ மினிமம் வேல்யூ கிடைச்சிடும். இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எந்த வேல்யூ கொடுக்கணும் இதில் ஸ்மால் m கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து -5 நமக்கு கிடச்சிடும். இப்போ இதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய ரேஞ்சு டொமைன் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் ஏ அல்லது ஆம்ப்ளிடியூட்னு டைப் பண்ணிக்கலாம். AMPL TUD ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலன்ட்டோ ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2. அப்போ என்ன பண்ணலாம்னா 1/2 ஆஃப் என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்னே டைப் பண்ணலாம். மேக்ஸிமம் மைனஸ் என்னதுன்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட ஆம்ப்ளிடியூட் நமக்கு என்னென்ன கிடச்சிடும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா பாஸ் ஷிஃப்ட் PHASC ஃபாஸ்ட் HSFT ஃபாஸ்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கேபிட்டல் C டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B. அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் ஏபிஎஸ் ஆஃப் கேபிட்டல் B கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பாஸ் ஷிஃப்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்மோட வேல்யூஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த எம்ஐ கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸ் போங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள்லேருந்து கர்சர் சிம்பிளுக்கு மாறிடும். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா நேம் அண்ட் வேல்யூ. அதே போல் இந்த எம்ஐ கிளிக் பண்ணி இதோட நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துடலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி இதோட கலரை வேற ஒரு கலர் இருக்கும். இந்த எம்மை கிளிக் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட் கலருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், வேற ஒரு ஃபங்க்ஷன் நான் இதை செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ஏபிசிக்கு ஒரு வேல்யூஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ டேரெக்டாகவே நம்ம கொடுக்கலாம் 4 cos 2x - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன கொடுக்கலாம்னா என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். ஓகேங்களா? அல்லது இந்த ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூயை இப்படி யூஸ் பண்ணலாம். அல்லது வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா கேபிட்டல் A cos ப்ராக்கெட் நம்ம என்ன போடுவோம் bx + c என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஏபியோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா சம் 4, பியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா 2,
சியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா -1 கொடுத்தீங்கன்னா நமக்கான ஃபங்க்ஷன் 4 டைம்ஸ் காஸ் 2x - 1 இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மேக் பண்ணிடலாம். தேங்க்யூ.